ஹாய் மக்களே. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ராஜஸ்தானில் வந்து ஒரு பிக்கானர்னு ஒரு சிட்டி இருக்குது. அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ். அங்கே தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பிக்கானர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே? எஸ். மக்களே, கிளம்பி போயிட்டுருக்கோம் பஸ் ஏறுறதுக்கு. நேற்று வந்து மழை பெஞ்சுது ராஜஸ்தானில். நேற்று நைட்டு பார்த்தா காலையில் வந்து பார்க்குறோம், அப்படியே ஒரு நிறைய அந்த தவளை குட்டி போட்டு நிறைய ரோடு ஃபுல்லாக அதுதான் ரோடு பூரா ஓடிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நிறையா இருக்குது மக்களே. அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னும் நானும் அங்கே போனதில்லை, சந்தோஷமும் போனதில்லை. இப்போதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குது எது அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சுற்றி காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தவளை குட்டிங்க. ரோடு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. ஒரே எவ்வளோ எத்தனை பாருங்க, எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தவளை குட்டி. ஜாய் சொல்ல வச்சேன். நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஆகுது. போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மக்களே, நாங்கள் வந்துட்டோம் கிட்ட. பாருங்க, ஒட்டகம்லாம் இருக்குது. மக்களே, பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பிக்கானர் பஸ் ஸ்டாண்டு இதுதான். மக்களே, வந்துட்டோம். இங்கேருந்து இதுதான் அந்த போர்ட்டு. பெருசாக இருக்குது. உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். சந்தோஷ். ஹாய் மக்களே, வந்துட்டோம். அது பேர்லாம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் அவர் கூட வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, இந்த போர்ட்டுக்கு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது உள்ளே போய் சுற்றி பார்க்க 4 மணி நேரம் ஆகுமா. வாங்க நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். போய் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும்ன்றதுனால சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு ஹாய் சந்தோஷ். ஓகேவா? சொல்லுங்க. என்ன ஹாய் மக்களே, முதல் மேலே உட்காந்துட்டு இருக்கீங்க? பிக்கானர்ல இருக்கிற போர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பழைய காலத்துல ராஜாக்கள் ராணிக்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. சரி, பக்கத்துல தானே இருக்கோம், போய் சுற்றி பார்க்கலான்ட்டு நானும் ஆர்த்தியும் காலம்பரமே வெள்ளனே எழுந்து வாக்கிங்லாம் போயிட்டு சாப்பிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி ஒன்றும் சாப்பிடல, இப்போ மறுபடியும் சாப்பிட்ணும். மணி வந்து 11 o'clock ஆகுது. சாப்பிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பாய். இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸு. மச்சி பேசு மச்சி. என்ன பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் மியூசியம் உள்ளே போயிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட். ஆமாம், இப்போ போட்டிருக்காங்க வே டு மியூசியம் போயிட்டு நாங்கள் இன்னொரு வீடியோ பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதவுலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளாக இருக்குது. இதுதான் மெயின் கேட்டு. இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த முள்ளுலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனிமிலாம் உள்ளே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வேட்டு மியூசியம் இது உள்ளே போகணும் போல இருக்குது. டிக்கெட் இங்கே தான் வாங்கணும். கோயில்
உள்ள கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள பார்க்கிங் ஏரியாலாம் இருக்கு. இப்போ எங்கே போகணும்? உள்ளே போகணுமோ? ஆடியோ கைடு ரிசப்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோட்டையில் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் 150 ரூபா. மியூசியம் ப்ளஸ் ஃபோட்டோ சுற்றி பார்க்குறதுக்கு வாங்கிட்டோம். வாங்கிட்டு இங்கே வந்து பேட்ச் பேட்சாக தான் விடுவாங்களாம். ஃபஸ்ட்டு பேட்ச் உள்ளே போயிடுச்சு. நாங்கள் 2வது பேட்ச் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் உள்ளே போகிறதுக்கு. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். आगे अपना गाइड खड़ा है, उसके अकॉर्डिंग अच्छा विजिट होगा, जानकारी मिलेगा, भूल भुलाया नहीं होगा, हर जगह घुमाएगा, अच्छा विजिट होगा, फोटो सेल्फी कर सकते। हाँ यस, ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. பெயிண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ஏரோப்ளேன் ரே, ஏரோப்ளேன்ல ஹெலிகாப்டர். மக்களே அந்த காலத்துல யூஸ் பண்ணலாம் பாருங்க. ஹெலிகாப்டர் அந்த காலத்துல இப்படிதான் இருந்துருக்கு. இது எப்படி இப்பதான் வேற மாதிரி மாறிடுச்சுல. ஆமாம், இதுதான் எங்களோட சின்னம். ராஜாக்கள் உட்காரக்கூடிய நாற்காலி. அப்புறம் இது வந்து உண்மையான ஜாகுவாரை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆமாம், உண்மை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது உண்மையான ஜாகுவார் இது இல்லை, அது கல்லு. இது வந்து டைனிங் ஹால் ரூம் மாதிரி இல்ல? ஆமாம், லிஃப்ட்டு. இது நார்மல் லிஃப்ட். நார்மல் லிஃப்ட் அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில். அந்த காலத்துல தான் இதெல்லாம். இவர் தான் அந்த ராஜா. இவர் தான் அந்த ராஜா. எஸ், அவர் குளிக்கிற தொட்டி இல்ல இதுதான். உட்காந்து கூட்டிட்டு போவாங்கல்ல அது. உட்காந்து தூக்கிட்டு போவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், உட்காந்து 4 பேர் பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க. அது உனக்கு ஒன்னா தெரியுதா? தெரியல எனக்கு. அந்த தேர்ல ராஜாவை கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல. அந்த தேர் குதிரை வண்டியில் கட்டி எதுன்னு போடுவாங்க. அதான் இருக்கு பாரு, ராணி போகிற பல்லாக்கு. பல்லாக்கு. எஸ், கரெக்டான வேர்டு. ராணி போகிற பல்லாக்கு. இதெல்லாம் துப்பாக்கி அவங்க யூஸ் பண்ண துப்பாக்கி. படை. இது வந்து வெள்ளைக்காரங்க யூஸ் பண்ணுற துப்பாக்கி தானே. இவங்க கிட்ட எப்படி வந்தது? எவ்வளோ பெருசா இருக்குல்ல. இப்பதான் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. குழந்தைய படுக்க வைக்கிறது. மாட்டு வண்டி மாரி இருக்குது. இல்லை, பெட்டெல்லாம் படுக்கிறாங்க பாரு. குழந்தை பிறந்தா படுக்க வைக்கிறது. ஸ்டிச் பண்ணி அதையும் பார்க்கக்கூடாது, அதனால தான் அப்படி கேட் மாதிரி போட்டாங்க. கேட்டு உள்ளே வச்சுருக்காங்க அந்த பொருள்லாம். தெரியுதா? அதெல்லாம் பல்லாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதெல்லாம். அந்த காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ண ஏரோப்ளேன் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம், அந்த காலத்துலேயே எப்படி இருக்கு பாருங்களேன் ஏரோப்ளேன். இது ஏரோப்ளேனா? இது ஹெலிகாப்டரு, ஏரோப்ளேன். இதில் எங்கே உட்காருவாங்க? உட்காந்துக்கிறாரு. ஓ, ஒருத்தவங்க தான் உட்கார முடியும் போல. ஒருத்தவங்க உட்காந்துக்கிறாரு. எங்க நவரு? மண்டே பாரு. ஆமாம் மக்களே, தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, 2 பேரும் உட்காரலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எத்தனை பேர் உட்காந்துட்டு போகிறோம் நம்ம? இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணது ஏதோ வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஜீப். ராஜாக்கள்லாம் இந்த ஜீப்பு தான் யூஸ் பண்ண. அப்போ உண்மையாலுமே ராஜாலாம் இருந்திருக்காங்க போல இல்லை? அவங்க யூஸ் பண்ண இந்த ராடம் பெல்ட்ல இருந்து இருக்கு பாரு வண்டி. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இவர் தான் மக்களே ராஜாக்களோட சந்ததிகள். மக்களே பாருங்க, ஒவ்வொரு சிலைலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க
கும்பிட்ற சாமி मूर्तियाँ 100 साल पुरानी मूर्तियाँ जयपुर से पेंटिंग है उनकी से दे लो आराम से आपको टाइम 10 मिनट आप म्यूजियम में ज़्यादा नहीं நந்தி நந்தி பகவான் கையில வைக்க கூடாது டச் பண்ண இவங்க எலி. எலி எஸ் ஹனுமான் இவர் யாரு ஐநாறு 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 என்னடி बाबा सुना ये रामदेव बाबा நீங்க நில்லு நீங்க அந்த தாண்டவம் படம் பார்த்திருக்கீங்களா? தாண்டவம் படத்துல அந்த ஒரு பாதி தந்தது நீ அந்த சாங்ல வருது அந்த இடம் மாதிரி இருக்கு. ஆனா அது தாஜ்மஹால் அந்த இடம் மாதிரி இருக்கும். இப்போ அவங்க நிற்கிறாங்க நல்லா அப்புறமா இருக்கலாம். இவர் தான் உண்மையே புலியெல்லாம் வேட்டையாடி இருக்காங்க இந்த போட்டோ. ஆமா அப்பெல்லாம் அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. இங்க பாரு இவ்வளோ பேசினாலும் டைனிங் ஹால் ரீ மச்சி அப்போ வெள்ளைக்காரங்களாம் இங்கே வந்திருக்காங்க மச்சி அங்கே பாரு இது பியானோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பியானோ அவங்க அப்போ யூஸ் பண்ணது அப்போ அந்த காலத்துல எல்லாமே இருந்திருக்கு. இப்போ வந்து இதோ இருக்கு பாரு டைனிங் டேபிள் ஏய் வெள்ளைக்காரங்க இருந்திருக்காங்கடி அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் இதெல்லாம் அப்பவே கோட் சூட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுதா? காயின் பர்ஃப்யூமா அவங்க யூஸ் பண்ணதுலாம் காயின் அது அவங்க வச்சிருப்பாங்களே குச்சி ஆமா கையில வச்சிருப்பாங்களே அந்த காலத்து பாலைவனத்தில் தண்ணி குடிப்பாங்களா அந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வெள்ளைக்காரங்க கேமரா தானே அது அது என்னது கேமராவான்னு தெரியல அதோ பாரு சீட்டு கட்டு எஸ் இதோ தான் ராஜா அவர் தான் இந்த ராஜா இந்த அரண்மனையோட ராஜா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெள்ளைக்காரங்களாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் புளி அடிச்சு போட்டுருக்காங்க ஏய் இந்த பல்லாக்கு தாண்டி எங்கெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைக்காரங்களாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் It is said in World War I, Rajasthan, because you will find the first Camel army took part in World War I from this is because 200,000 soldiers from Rajasthan had to sacrifice in the Battle of World. So without Rajasthan. அந்த ராஜாவோட பையனா இல்லை அந்த ராஜா இவரு தான் ராஜாவே கோட்டையை சுற்றி பூங்கா போடுவாங்கல்ல நைட்டு போடுவாங்க